பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும் தான் போன் ஸ்ட்ராங் ஆகணுமா என்ன? ஆம்பளை பசங்களுக்கு ஆகக்கூடாதா? இந்த ரெசிபி ஆன்லைன்ல பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. உங்க வீட்ல பொம்பளை பிள்ளைங்க இருந்தா கண்டிப்பா இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க, போன் ஸ்ட்ராங் ஆகும்னு. ஆனா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வீக்லி ஒன்ஸ் ஆவது கண்டிப்பா இந்த ரெசிபி சாப்பிடணும்னு நான் சொல்லுவேன். அப்படி என்னடா ரெசிபின்னு பாக்குறீங்களா? உளுந்தங்கஞ்சி தான். என் வெயிட் லாஸ் வீடியோஸ்ல நிறைய பேர் கேட்ட இந்த கஞ்சி ரெசிபி பார்த்துடலாமா? ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துட்டு அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த கருப்பு உளுந்து வறுபட்டது தெரியாது, அதுக்காக வெள்ளை உளுந்து எடுத்துக்கிறோம். நீங்க உடைச்ச கருப்பு உளுந்து எடுத்துக்கிறதா இருந்தா வெள்ளை உளுந்தே தேவையில்லை. இதை வெறும் வடசட்டியில் போட்டுட்டு நல்லா அந்த வெள்ளை உளுந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஆற வச்சுட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்பப்போ எடுத்து செஞ்சுக்கலாம். ஒரு கப்பு உளுந்து மாவுக்கு 4 கப்பு தண்ணி போல் ஒரு பேனில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் இருந்தால் பரவாயில்ல, அடுப்பில் வச்சு கிண்டும் போது அதே சரியாயிடும். ஒரு 10 நிமிஷம் இதே மாதிரி கிண்டிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கெட்டியாயிடும். அதில் ஒரு கப் உளுந்து மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம், சக்கரை, கருப்பட்டின்னு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷம் வேக வச்சிங்கனாலே போதும், இது ரெடி ஆகிடும். சர்வ் பண்ணும்போது 1 ஸ்பூன் தேங்காய் திருவல் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டியான உளுந்தங்கஞ்சி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. நம்மள பையனோ பொம்பளை பிள்ளையோ சின்னவங்களோ பெரியவங்களோ எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க.